வெல்கம் டு தமிழ்மதி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்னோட டிஎன்பிஎஸ்சி விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. வாங்க பார்க்கலாம். மார்னிங் 2:30 எழுந்திரிச்சேன். ஷெட்யூல் படி நான் 2 o'clock எழுந்திரிக்கணும். பட் ½ hour லேட் ஆகிடுச்சு. 2:30 வியூ இப்படி தான் இருக்கும். மார்னிங் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சதுமே நான் தமிழ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தமிழ் படிக்கும்போது லைன் பை லைன் கோடு போட்டுட்டு இல்லாமல் இம்பார்ட்டன்ட் லைன்ஸை ப்ராக்கெட் பண்ணி வச்சுப்பேன். ப்ராக்கெட் பண்ண லைன்ஸை அப்படியே நோட்டில் ஹிண்ட்ஸ் எடுத்து அப்படி தான் நான் படிப்பேன். நான் பிஎஸ்சி கிராஜுவேட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டைப்பு, சிஓஏ, பிஜிடிசிஏ இந்த மாதிரி கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ 2019 பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்தது. நான் அப்போ எதுவுமே படிக்கவே இல்லை. சும்மா போய் அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு போய் அட்டன் பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு தாட் வந்து நம்ம அகாடமி ஜாயின் பண்ணி நல்லபடியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகாடமி ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா கிளாஸ் எடுத்தாங்க, சூப்பராக போய்கிட்டு இருந்தது. அந்த டைமில் தான் கோவிட் லாக்டவுன் போட்டாங்க. அதனால் இன்ஸ்டியூட்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னால் படிக்க முடியல இன்ஸ்டியூட்டில் போய். ஓகே, வீட்லேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இன்னொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே மாற்றி மாற்றி டெஸ்ட்டு வச்சுப்போம். ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாமுமே வரல லாக்டவுனால். ஒரு எக்ஸாம் வந்தது, பிசி வந்தது. ஓகே, அந்த எக்ஸாமை போய் அட்டன் பண்ண அதில் வந்து நான் செலக்ட் ஆகிட்டேன். நம்ம ஃபிசிக்கல் பார்க்கும் நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா போய் ஃபிசிக்கல் ஒரு 6 month பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஹைட்டு 1 centimeter கம்மியாக இருந்தது. ஓகே, பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஃபுல்லப்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு போனேன். எனக்கு புதுக்கோட்டையில் போட்டிருந்தாங்க. புதுக்கோட்டையில் போயிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஹைட்லேயே பார்த்திங்கன்னா நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா நான் படிக்கிறதுக்கும் ஹிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா குரூப் 4 குரூப் 2 இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்திருந்தது. ஓகே, அதுக்கு நம்ம இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது குரூப் 2ல் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹோப் இருந்தது. கண்டிப்பாக நம்ம வந்து செலக்ட் ஆகும் அப்படின்ட்டு 135 கொஷின் போட்டிருந்தேன். குரூப் 2 மெயின்ஸுக்கு போய் அகாடமி ஜாயின் பண்ணி ஹாஸ்டல்லாம் ஸ்டே பண்ணி நான் தங்கியிருந்தேன். ஒரு 3 month படிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு மெயின்ஸுக்கு வந்து நான் செலக்ட் ஆகலை. உமன்ஸ் ரிசர்வேஷன்லாம் அப்போ தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திரும்பியும் வீட்டுக்கு வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். படிக்கிறத விட நமக்கு ஸ்டெனோ பண்ணி நம்ம அது மூலயமா நம்ம ஜாபுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ், இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா போத் ஹையர் நான் ஸ்டெனோ போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆன்லைன் கிளாஸில் பண்ணேன். நான் லாக்டவுன் அப்போவே பார்த்திங்கன்னா நான் ஸ்டெனோ இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் சிலபஸ் முடிச்சும் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வரப்போ என்னால் முடியவே இல்லை. ஸ்பீடை விட நம்ம எப்போ செலக்ட் ஆகிறது, நம்ம திரும்பவும் எக்ஸாமுக்கே போய் படிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா திரும்பவும் புக்ஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்லேயே தான் இருந்து படித்தேன். அகாடமிலாம் போகவே இல்லை. அப்போ எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தது. ஓகே, நம்ம வெளியில் போய் ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த டைலரிங் கோர்ஸு, ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி கிளாஸ் போனேன். இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 7 month போல் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம கோர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டைமவே நம்ம வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம படிக்க மாட்டேங்கிறோம். இனிமேல் நம்ம நல்லபடியாக படிக்கணும் அப்படின்ட்டு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தமிழ் பார்த்திங்கன்னா நான் ஹிண்ட்ஸு எடுத்தாச்சு. அடுத்து வெண்பா வந்து நான் இலக்கணம் ஹிண்ட்ஸு எடுத்திருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிச்சாச்சு. மார்னிங் 4 o'clock ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 hours தூங்குவேன். மார்னிங் 7:20 வியூ. 7:30 to 8:30 நான் சயின்ஸ் தான் படிப்பேன். சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு சயின்ஸ் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் லைஃபுக்கு சயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தாவரங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்கன்னா வேர், தண்டு, இலை, கிளை, பூ, அயல் மகரந்த சேர்க்கை, தன்மகரந்த சேர்க்கை, அதோட குறுக்கு வெட்டு தோட்டம், நீள்வெற்று தோற்றம், அப்புறம் சுற்றோட்டம், அதோடைய ஹார்மோன்கள், இந்த மாதிரி நிறைய டாபிக் பார்த்திங்கன்னா தாவரங்களை பற்றியே நிறைய ஸ்பெஷலாக வந்து இருக்குது. பூக்கும் தாவரம், பூவா தாவரம்ன்ட்டு இந்த டாபிக் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கிறப்ப தான் அதை பற்றிய புரிதல் வந்து நமக்கு வரும். அப்படி தான் நம்ம படிக்கணும் ஃபஸ்ட்டு. நான் அப்படி தான் படிப்பேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பர்சனலான ஸ்டடி பிளேஸ். இந்த பிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். எங்கள் வீட்டில் இங்கே தான் உட்காந்து நான் படிப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜிகே டாபிக் 10 o'clock to 1. இந்த ஃப்ரீ டைமில் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு என்னோடய மற்ற வேலைலாம் நான் பார்த்துப்பேன். இப்போது ஃப்ரைடே ஷெட்யூல் படி நான் வந்து இன்றைக்கி 6th ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் வந்து நான் படிக்கணும். இந்த 3 hours-உம் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். அதனால் நான் ஈஸியாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு புக்கை விட
இது பார்த்திங்கன்னா நான் 6th புக் எல்லாத்தையுமே ஒரே நோட்லேயே நான் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கறனால இந்த 3 ஹவர்ஸும் வந்து நான் அதுதான் படிப்பேன். புக்கில் நீங்கள் படிக்கிறப்ப ஃபஸ்ட் டைம் ஈஸியாக படிச்சிருவீங்க. நெக்ஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுறப்ப பார்க்குறீங்கன்னா நீங்கள் படித்த மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அதே நோட்டில் நீங்கள் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறப்போ நீங்கள் பார்க்குறப்பவே ஆல்ரெடி படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் பார்த்தீங்கன்னா கடகடன்னு ரிவிஷன் பண்ணிவிடுவீங்க. நான் கொஷின் அண்ட் ஆன்சர் மெத்தடில் எழுதியிருக்கறனால நானே கையை வச்சு மறைச்சிட்டு ஆன்சரையும் சொல்லிப்பேன். 2 ஹவர்ஸ் பிரேக்குக்கு அப்புறம் ஃப்ரைடே ஷெட்யூல் படி சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் டாபிக் படிக்கணும்னு வச்சுருந்தேன். பல்லவர்கள் டாபிக் ஆல்ரெடி படித்ததுனால பேலன்ஸை படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நான் வந்து படிச்சிருந்ததுனால ஓகே இந்த நோட்ஸ்லேயே படிக்கும் அப்படிங்கிறனால தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி மட்டும் ஆகாஷ் அகாடமியோட நோட்ஸில் வந்து நான் யூஸ் பண்ணி படிச்சுக்கிறது. ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சி. 6 o'clock வியூ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்தது. அதை உங்களுக்கு காமிக்கணுமேன்ட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 7 to 9 பார்த்தீங்கன்னா மேக்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்ஸுக்கு யூடியூப் சேனல்ஸ் தான் நான் பேசிக்காக பார்க்குறது. இன்றைக்கி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் டாப்பிக்காக எடுத்துக்கோம் அப்படின்னு 8th பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம். இது சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான், ஈஸியானது தான். பட் இது வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதனால் இதை சிம்பிளாக முடிச்சுக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸ் வந்து நான் முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 8:30 தான் ஆனது. ஓகே இதோட vlog வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான தவறுகள்லாம் பண்ணாமல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒன் வேலையே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.